சென்னையிலிருந்து மதுரைக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பயணிகள் சென்ற இண்டிகோ விமானம் ஓடுதளத்தில் தரையிறங்கி மீண்டும் திடீரென மேலே சென்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரம். நிச்சயமாக சென்னையிலிருந்து இன்று மதியம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்த இண்டிகோ விமானம் ஓடுதள பாதையில் தரையிறங்கி மீண்டும் மேலே சென்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். சென்னையிலிருந்து இன்று மதியம் 12:40 மணிக்கு மதுரைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் சரியாக 1:45 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்தது. இந்த விமானத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்திருந்தனர். இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் சரியாக 1:45 மணிக்கு வந்த இண்டிகோ விமானமானது ஓடுதள பாதைக்கு வந்த நிலையில் அதிக வெப்பநிலை காரணமாக தரையிறங்கி மீண்டும் மேலே பறந்து சென்றதால் பயணிகள் சிறிது நேரம் அச்சமடைந்தனர். மீண்டும் 13 நிமிடத்தில் வானத்தில் வட்டமடித்து இண்டிகோ விமானம் சரியாக 1:58 மணிக்கு மதுரை விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இது குறித்து விமான நிலைய ஓட்டுநர்கள் பயணிகள் அச்சமடைவதைக் கண்டு பயணிகளிடம் விமானம் வெப்பநிலை காரணமாக மீண்டும் மேலே எழுப்பப்பட்டுள்ளதால் பயணிகள் எந்த ஒரு அச்சம் இயக்க வேண்டாம் என விமான ஓட்டுநர்கள் தெரிவித்த நிலையில் பயணிகள் அச்சமின்றி மீண்டும் தரையிறங்கிய பின்பு விமான நிலையத்தை விட்டு வெளியே சென்றனர். இது தொடர்ந்து திடீரென மதுரை விமான நிலைய ஓடுதள பாதையில் இறங்கிய விமானம் மீண்டும் மேலே சென்றதால் பயணிகள் அச்சமடைந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். ஃபுல்லாக இறங்கிச்சு, லேண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக லேண்ட் ஆகி ஒரு வீல் டச் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன இதாகிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க மேலே ஏற்றிட்டு அப்புறம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் கூட அண்ணாமலை வந்திருந்தாரா? பார்த்தீங்களா? இண்டிகோ நிர்வாகம் போட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்களா ஃப்ளைட்டில் உள்ள ஃப்ளைட்டு அவர் கேப்டனே பேசினார். அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால லேண்ட் பண்ண முடியலை. வித்தின் 5 மினிட்ஸில் அப்புறம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் லேண்ட் பண்ண சொன்னார்.